ஓம் ஞானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்வடிகிரதம் ஆதார சர்வ வித்யானம் அயக்கிரிவம் மமுவாஸ்மகே. நண்பர்களே, நாம் இன்று காண இருப்பது குல தெய்வ அருள் கடாட்சம் எப்படி பெறுவது, குல தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி உருவாகிறது, குலதெய்வத்தினால் என்னென்ன நன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுகிறது என்பதனை சற்று விரிவாக நாம் ஒரு 3-4 பகுதியாக பிரித்து காண்போம். குலதெய்வம் என்பது பிராமணால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் 13 ஜென்மங்கள் காலங்களை கொண்டு படைக்கப்பட்டு உள்ளது. படைப்பின் தத்துவப்படி ஒரு ஆத்மாவில் 13 ஜென்மம் காலம் எனப்படும். சுமார் 781 ஆண்டுகளாக கொண்டதாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் படைக்கப்பட்டவுடன் அதை நல்வழிப்படுத்தி பாதுகாக்க எந்தெந்த தேவதை அல்லது தெய்வங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டு இருந்ததோ அந்த தெய்வங்களே தேவதைகளும் அந்தந்த ஆத்மாக்களை தம்முடன் இணைத்து கொண்டு விடுவதினால் அந்த அந்த தெய்வத்தையே காக்கும் கடவுளாக அந்த ஆத்மாவும் ஏற்றுக்கொண்டு விடுகிறது. ஆகவே அந்த ஜீவனின் குல தெய்வமாகிவிடுகிறது. அந்த ஜீவனை சார்ந்த அனைத்து ஜீவனங்களுக்கும் வம்சாவளியாக அதே தெய்வம் தேவதையும் குலதெய்வமாகிவிடுகிறது. இப்படியாக அமைந்ததே குல தெய்வம் என்பது. அவரவர் தமது குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று இதனால் கூறப்படுகிறது. இது ஒரு ஆத்மாவானது ஜனனம் எடுத்த பின் அவர்கள் தங்கி உள்ள இடங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால் உந்தப்பட்டு தமக்கு பாதுகாப்பை தர அவர்கள் மனதில் தோன்றும் தெய்வம் தேவதை அல்லது ஏதாவது ஒரு உருவத்தை மனசீகமாக வணங்க துவங்கியவர்கள் இந்த செயலுக்கு தெய்வம் நிர்ணயிக்கப்பட்டபடியே நடைபெற துவங்குகிறது. துவங்கும் அதுவே அவர்களுக்கு குலதெய்வமாக விடும். இப்படியாக துவங்கும் அந்த குல தெய்வ வழிபாடு என்பது அவர்கள் குடும்பத்தில் துவங்கி அவர்கள் மூலம் அவர்களது வம்சத்தை தொடர்கிறது. ஒருவர் தன்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் ஞானமும் சர்வ சித்தாந்தமும் ஏற்பட வேண்டும். அல்லது அவர் பிறப்பு ஜாதகத்தில் 1, 5, 9 பலமாக அமைய வேண்டும். தன் வம்சத்தை பற்றி அறிய ஆன்மாவானது நன்மை தீமை 13 ஜென்மங்கள் அதற்கு மேலேயும் ஆராயும் தன்மை உடையதாக அந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்கு துணை புரியும். நண்பர்களே, இது போன்று இன்னமும் நிறைய வகை அந்த குலதெய்வ வம்சத்தில் உள்ளது. ஒரு வம்சம் என்பது அடுத்த பதிவில் காண்போம்.